ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்னாஸ் கிச்சன். இப்போ நம்ம ஆழ்வெள்ளிக்கிழங்கை வச்சு சுவையான ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது கூட நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஆட் பண்ணுறது மூலமா டேஸ்ட்டான சுவையான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆழ்வெள்ளிக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது கருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக கீரை எடுத்து வச்சுருக்கேன், முருங்கீரை. அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு. இதை வச்சு நம்ம சுவையான ஆழ்வெள்ளிக்கிழங்கு முருங்கைக்கீரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த ஆழ்வெள்ளிக்கிழங்குல வந்து தண்ணியை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நல்லா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு குலுக்கிட்டு நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு இட்லி குண்டா வச்சுட்டு அதில் வந்து நம்ம எப்போவுமே அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். கிழங்குலாம் எப்படி அவிக்குமோ அதே மெத்தட் தான். நம்ம துணி போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அவிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். வேகிறதுக்கு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதனால் கொஞ்சம் 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா காய் வந்து வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆழ்வெள்ளிக்கிழங்கு இந்த பதத்துக்கு வந்திருக்கும் போது நம்ம வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு காய். இதில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ண போகிறோம். முருங்கீரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதிலே வந்து நல்லா ஸ்டீம் பண்ணணும், நல்லா வேக வைக்கணும். அதனால் திருப்பி ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சிட்ட பிறகு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நல்லா கடாய் சுட்ட பிறகு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு நல்லா போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க முருங்கைக்கீரையும் ஆழ்வெள்ளிக்கிழங்கையும் எடுத்துக்கலாம். இப்போ அது இந்த தாளிப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா முருங்கைக்கீரை எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பட் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உப்பு பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிழங்கு வேகும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு சும்மா கிண்டி எடுத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வெந்திருக்கனால நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி எடுத்துக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை ஆழ்வெள்ளிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும்.